மிதுன ராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்துல குரு தன்னுடைய வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கார். ஏன்னா 7க்குரியவர் 2. ஸோ சமுதாயத்துல வந்து சில புது புது பிஸ்னஸ், புது புது ஐடியாஸ்ல வந்து நீங்க மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. ஆனா உங்களுடைய லக்னாதிபதியா இருக்கக்கூடிய புதன் வந்து 3ஆம் இடத்துல புத ஆதித்ய யோகம் பெற்று சூரியனோட இருக்கிறார். ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். கூட கேது இருக்கிறாரு. பட் பரவாயில்ல, கொஞ்சம் போராடுவீங்க. லக்னத்தில் இப்போ வந்து புதனோட வீட்டில், உங்களுடைய மிதுன வீட்டில் செவ்வாய் இருக்கும்போது என்னாகும் அப்படின்னா, எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கை வலி, கால் வலி, ஷோல்டர் வலி, இதெல்லாமே கண்டிப்பாக இருக்கும். ஏதாவது சிறு சிறு அடிபடுறது, வாகனத்தில் போகும்போதில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக போங்க. மிதுன ராசிக்காரங்க ஏதாவது சின்னதாக அடிபடுறது இந்த காலகட்டத்தில் நடக்கும். அப்படி இல்லாட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்து எலும்பு, அந்த எலும்போட மஞ்சள் சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த பார்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் பாதிக்க ஆரம்பிக்கும். ஸோ வரவுகள் வரும், அதற்கேற்ற மருத்துவ செலவுகளும் இருக்கும். 5ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பெறுகிறார். இப்போ வந்து சில பேர் வந்து சுக்கிரன் சார்ந்த ஒரு பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க. லைக் எனி காஸ்மெட்டிக்ஸாக இருக்கட்டும், ஒரு பியூட்டி சலூன்ஸாக இருக்கட்டும். ஸோ இந்த ஃபீல்டில் போகணுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதத்தில் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா தாராளமாக உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது. சூப்பராக ஸ்டார்ட் பண்ணலாம். சுப விரயங்கள் நடக்கும்.